ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி நைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்மளுடைய 11வது விட்ராவல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி 4.7 கோர் காயின் இருக்குது. டிஸ்கவருக்குள்ளே போய்க்கலாம். ஸோ நம்ம டி ஆப்ஸ் கலெக்ட் பண்ணி நம்ம கோர் வேரியஸ் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிடலாம். ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்த உடனே எப்போவுமே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய 3 டைமர் இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தே ஆகணும். அதை கவனித்து நம்ம ஒர்க் பண்ணுறது ரொம்ப நம்மளுக்கு நல்லது. ஸோ நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த கடைசியாக ஒரு 6 நாள் மட்டும் எனக்கு இருக்குது. இந்த 6 நாளில் 100% ஆஃபர் எடுக்க நான் ட்ரை பண்ணுவேன். நீங்களும் பயன்படுத்திக்கங்க. ஸோ நம்மளை மேக் டெபாசிட் போய்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு விட்ராவலுக்கு ரெடியாக இருக்கா, விட்ராவலுக்கு காயின் வந்திருக்கா அப்படின்றத பேலன்ஸில் நம்ம செக் பண்ணிக்கணும். ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம விட்ரா பண்ணலாம். நம்மளுடைய விட்ராவல் எவ்வளோ விட்ரா பண்ணியிருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, நம்மளுடைய ஸ்பிரிட் வேலெட்டில் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு ஸ்பிரிட் வேலெட்டில் அடுத்த விஷயங்கள், இது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம இப்போது பயன்படுத்திக்கலாம். ஸோ வேலட் ஸ்டாட்டிக்ஸ் உள்ளே போகிறேன். எனக்கு 253 ஃப்ரீ காயின்ஸ் வந்திருக்கு. 1000 பேரை தாண்டிடுச்சு. F50 டீம் 1000 பேர் தாண்டிடுச்சு. எனக்கு தாராளமாக $10 பக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது $10 வருதான்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ எனக்கு டெய்லியுமே $5.64 கேப்பிங் ரெடியாக இருக்குது. நேற்று வரைக்கும் 5.60 தான் இருந்துச்சு. எனக்கு இப்போ 5.64 ஆகிருக்கு. காரணம் என்னென்னா, என்னுடைய டைரக்ட் பிஸ்னஸ் அதிகமாக இருக்குது. 336 இருந்தது, 339. ஏன்னா எனக்கு கீழே 2 பேர் ரெகுலராக விட்ரா பண்ணுறாங்க. ஸோ அவங்க விட்ரா பண்ண அவங்களுடைய ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிறதுனால எனக்கு டைரக்ட் பிஸ்னஸில் அதிகமாகும். டைரக்ட் பிஸ்னஸில் அதிகமானால் என்னுடைய கேப்பிங் அதிகமாகும். ஏன்னா நானும் எனக்கும் விட்ரா வச்சுன்னா எனக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும் இல்லையா, இதன் பேசிக்ஸில். ஸோ மொத்தமாக எனக்கு டெய்லி எவ்வளோ இன்கம் வருதுன்ற ஒரு கணக்கு பார்க்கலாம். ஸோ ஃப்ளஷ் அவுட்டில் எத்தனை டாலர், ஒரு $4.25. சரிங்களா. அடுத்தது இன்கமில் ஒரு $5.5, $5.25. மொத்தம் எவ்வளோ ஆச்சு கணக்கு? 4.25 ஒரு 5.25, $10 மேலே ஆகுது. ஸோ அப்போ $10 எனக்கு இங்கே கிடைக்குது. இந்த $10 நான் தான் எடுக்க எலிஜிபிளாக இல்லாமல் இருக்கேன். சரிங்களா. அப்போது இது ஒரு 5, இது ஒரு 4, 9, அந்த சொச்சம் சேர்த்தா $10 எனக்கு $5.61 எனக்கு கிடைக்குது. மீதி இருக்கக்கூடிய $4.72 எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே இருக்கணும். எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இந்த 2 நான் கூட்டி எடுக்கணும் அப்படின்னா, இந்த 4.72 × 30 பெருக்கிங்க. $210 நான் டாப்அப் பண்ணிவிட்டு என்னோடய டீமை நான் $420 பண்ண வச்சிட்டேன் அப்படின்னா இது எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு கணக்கு, ஃப்ளஷ் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. எப்படி பார்த்தாலும் ஃப்ளஷ் அவுட் ஆக தான் செய்யும். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம டீம் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அதை நம்ம இது பண்ணிக்கணும். எனக்கு இது வரைக்கும் இந்த வாரம் டோட்டல் பிஸ்னஸ் $367 போயிருக்கு. இது போக எனக்கு அதிகமாகிட்டே தான் போகும். ஏன்னா நல்லாவே எல்லோரும் டீம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க, நல்லா செய்வாங்க. எந்த ஒரு டீமும் இடையில ஸ்டாப் ஆச்சுனாலும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீமுக்கு நான்வொர்க்கிங் இன்கம் இருக்குது. சரிங்களா. ஓகே, ஃபைன். எவ்வளோ இன்கம்ஸ் எல்லாமே வந்திருக்குன்னு எனக்கு காமிக்குது. ஸோ நம்மளுடைய விட்ராவல் ஹிஸ்ட்ரி இங்கே செக் பண்ணிக்கலாம். விட்ராவல் எவ்வளோ பண்ணியிருக்கோம், எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம், ஆஃபர் இன்கம் எவ்வளோ கிடச்சிருக்கு, எல்லாமே நம்ம இங்கே பார்த்துக்கலாம். நான் இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேக் டெபாசிட் போய்ட்டு விட்ராவை ப்ரெஸ் பண்ணுறேன். விட்ரா ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு செக்யூரிட்டி பின் கேட்குது. செக்யூரிட்டி பின் இங்கே போய் டைப் பண்ணுங்கள். போட்டு விட்ரான்னு கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இப்போ எனக்கு என்ன சொல்லுதுன்னா, என்னோடய வேலெட்டுக்கு எத்தனை கோர் காயின் வரும், ஸ்பிரிட் வேலெட்டுக்கு எத்தனை போகும், ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே காமிக்கிறாங்க. இது டாலர்ஸில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. ஸோ நான் விட்ரா இப்போ கொடுக்குறேன். விட்ரான்றதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். விட்ரான்றது ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு விட்ராவலுடைய ப்ராசஸ் ஆகுது. விட்ராவலோட ப்ராசஸ் ஆகும்போது பர்மிஷன் கேட்கும். ஸோ 10 பைசா எனக்கு ஃபீஸாக எடுத்துக்குது. ஸோ இந்த பர்மிஷனில் இப்போ பாருங்கள், என்னோடய ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இங்கே அதிகமாகும், என்னோடய விட்ராவல் இங்கே அதிகமாகும். ஓகேங்களா, மாறிச்சு பாருங்கள். ஸோ
இதுதான் நம்மளுடைய பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு டோட்டல் விட்ராவலை விடவும் இந்த டோட்டல் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும்போது, உங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும்போது உங்களுடைய டெய்லி இன்கம் அதிகமாகும். சரிங்களா? இதுதான். ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் செக் பண்ணலாம். வேலை ஸ்டாட்டிக்ஸ் கேப்பிங் வந்து 5.64 இருக்குது. ஸோ என்னோடய டீமில் 339 பண்ணியிருக்காங்க. நான் 186 இருக்கேன். ஸோ இதை விட எனக்கு இது அதிகமாக தான் இருக்குது. பாதி கணக்கு பண்ணும்போது 340 கணக்கு வச்சா கூட 300 பாதி 150 170 இருந்தாலே நான் போதும். ஆனால் நான் 186 வச்சுருக்கேன். $14 அதிகமாக வச்சுருக்கேன். அப்போ எனக்கு பெனிஃபிட்டு தான். ஸோ நம்ம வர வைக்கிற டீமை நல்லா இங்கே கொண்டு வரும்போது அவங்க நல்லா ஏர்ன் பண்ணும்போது நம்மளும் நல்லா இங்கே ஏர்ன் பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும். சரி, நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். இங்கே பாருங்கள் 4.7 இருந்தது 7.4 மாறிடுச்சு. ஓகேங்களா? இதை நம்ம இன்னும் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க நம்மளுக்கு காயின் கரெக்டாக ரிசீவ் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்க. இப்போ பாருங்கள், இன்றைக்கி டேட்டு 6:50, மேலே டைம் பாருங்கள் 6:51. கரெக்டாக அங்கே கொடுத்த அடுத்த செகண்ட் இங்கே வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் ஒரு தடவையும் வரும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ கம்பெனிலேருந்து நம்மளுக்கு வந்தது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இங்கே காமிக்கும் பாருங்கள். ஸோ இது ஒரு கம்பெனிலேருந்து வந்தது. அடுத்தது இங்கே ஒன்று வந்திருக்கு. டேட்டு பார்த்துக்குங்க. இது என்ன டேட்டு? 20ஆந்தேதி, இது 19ஆந்தேதி, இது 18ஆந்தேதி. இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்துட்டு 2 நாளைக்கு ஒரு தடவை விட்ரா பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ டெய்லி விட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நான் 3 நாளாக டெய்லி விட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். வார வருமானம் 16ஆந்தேதி, அடுத்தது 15ஆந்தேதி, 13ஆந்தேதி. இந்த மாதிரி நம்ம இன்கம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். சரிங்களா? இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு எவ்ரி ஒன். யாரும் மிஸ் பண்ணாதீங்க, நல்லா பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.